Stalin uncle, what uncle? It's very wrong uncle. Stalin uncle. CM sir. Stalin uncle. CM sir. Stalin uncle. CM sir. Stalin uncle. CM sir. Stalin uncle, what uncle? It's very. அதான் வர்கீஸ். ஐயோ கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. தேர்தல் தேதி மட்டும் அறிவிக்கட்டும். காந்தி எப்படி தடியை தூக்கிக்கிட்டு போனாரோ அப்படி எங்க தளபதி எதையாவது தூக்கிட்டு கிளம்பிடுவாருன்னா இங்க தேர்தல் தேதி தெரிய அறிவிச்சு 10 நாள் ஆச்சு. நானும் பனையூரை நோக்கி அப்படி பக்காவா கேமரா பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இவன் வருவான், நம்ம ஒரு கடையை விரிக்கலாம். என்னைக்கு நியூட்ரல் ஆகும்னா தேர்தல் கமிஷனுடைய நோட்டிபிகேஷன் வரும் பொழுது அப்ப எல்லா கட்சிகளும் ரோட பிரச்சாரம் போலாம். அன்னைக்கு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாருன்னா தமிழகம் எம்ஜிஆருக்கு அப்புறம் உதாரணமா கிளிக்க வேணா நடக்கிற சொல்லு உருவாக்காத பிரச்சாரத்தை தமிழக விஜய் அவர்கள் உருவாக்குவார். இது நடக்குதா இல்லைன்னு மட்டும் பாருங்க. நான் என் வாழ்க்கையில வாங்குற ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு குத்தும் நானே வாங்கிக்கிறதுடா. கிளவி எங்க அந்த கிழமை யாரு? அதான் உன் புருஷன் எங்க? பகலெல்லாம் உள்ஜரப்பா, படுத்து தூங்குறாரு. தூங்குறானா? 7 மணிக்கு அப்படி என்னப்பா அது? அப்பாப்பா எலெக்ஷன் டேட் அறிவிச்சு 1 வாரம் ஆகுது. இப்ப என்னடா பனையூர்ல இப்ப என்னையா உனக்கு 7 மணிக்கே தூக்கம் கேக்குது? கொய்யா கண்ணு எலும்புந்தோலுமா இருக்காரு, பொட்டுன்னு போயிடுவாரு. பாஜகவினுடைய மாநில தலைவர் என்ன சொல்றாருன்னா ஒரு 80% மகளிருக்கு அந்த உரிமை தொகை கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. 9 வருஷம் முன்னாடி எல்லாரோட பேங்க் அக்கௌண்ட்லயும் ஒரு 15,000 ரூபா 15 லட்சமா 15 ரூபா வரை கொடுத்தாரா? இதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு அருகதை வந்து விஜய் வரக்கூடாதுன்றது எங்க நோக்கம் கிடையாது. வா, ஆனா நீ என்னத்த பண்ணிட்டு வந்த? ஒண்ணும் பண்ணல. அதேதான் உங்களுக்கு. என்ன பண்ணிருக்க? நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்து மக்களுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமா. என்ன விட்டுட்டு வந்த தெரியுமா? உன் பொண்டாட்டி புள்ளையும் ரோட்ல விட்டு வந்திருக்கு. உன் வீட்ல இருக்க உன் பொண்டாட்டிய பாதுகாக்க முடியல, உன் புள்ளைய பாதுகாக்க முடியல, நீ எப்படி ஊர்ல இருக்க பெண்கள் எல்லாம் பாதுகாப்ப? இது ஒரு நல்ல கேள்வி. இன்னைக்கு வந்து ஒருத்தன் வந்து சொல்லிட்டு இருக்கான், நான் வந்து தாய் மாமன் சீர் தரேன், 50 கல்யாணமா உனக்கு 50,000 ஒரு பட்டு புடவை. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. யாரா நீ? உன் பட்டு புடவைக்காக உனக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைச்சு எங்க இருக்கக்கூடிய பெண்கள் இல்ல, உனக்கு பெண்களை பார்த்தா அவ்வளவு இழிவா இருக்கா? புடவை காட்டினோடனே உனக்கு வந்து ஓட்ட போட்டுருவானுங்கன்னு சொல்லிட்டு. பாஸ், நீங்க சீப்பா போட்ட பிளான நான் சீப்பை வச்சே முடிச்சத பாத்தீங்கல்ல? ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். இங்க வருவான் டிசைன் டிசைனா சட்டை போட்டுக்கிட்டு நல்லா வண்டி மேல ஏறி நின்னுகிட்டு ஏசில கூலிங்கா உட்கார்ந்துட்டு, நானும் வரேன் பாரு சிஎம் கேண்டிடேட் சார் தெரியுமா சார், அங்கிள் தெரியுமா அங்கிள் அப்படின்னு வருவாரு விஜய். அவனை ஒண்ணும் தெரியாத உதவாக்காரன்னு நினைக்காத, அவன் மகா கட்டிக்காரன். Stalin uncle, what uncle? உதவாக்காரன் துப்பு கட்ட பையன். இந்த மாதிரியான ஒரு ஆளு சிஎம்மா வந்தா இங்க இருக்கக்கூடிய மாணவர்களோட நிலைமையெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும். ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒருத்திய சக்தி ஸ்டாலின் தாத்தா நாங்க என்ன வாங்கிட்டோம்னு நினைச்சீங்களா? நாங்க ராவண படம் என்னைக்குமே பின்தாங்க மாட்டோம், பயந்துடாதீங்க. மணிக்கு அதான் சொல்லுவேன், கோயம்பேட்டில தான் இருப்போம் வந்து நானா பண்ணுங்க. இப்ப இவ்வளவு நேரம் மூச்சு முடுக்க பேசினாரு, எதுக்கு ஒன்னாரு இவ்வளவு நேரம் பேசுறாங்க? டிவிகே கட்சியில இருந்து வந்து நாள் தானே போறாரு. எங்க வீட்டுல 6 பேர் இருக்காங்க, 6 பேருமே டிவிகே தான் ஓட்டு போடுவோமே. பால்வாடி இயக்கத்திற்கு நிச்சயம் இந்த தேர்தலிலே பாடம் சொல்லும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். என்னால முடியல, டயர்டா இருக்கு. இவர் வீடியோ காலில் வரக்கூடிய தலைவர் அல்ல மாதேஷ், வீட்டிற்கே வரக்கூடிய தலைவர். தாவேக நிர்வாகிகள் மூலமாக வீடியோ காலில் இறந்தவர்களின் குடும்பத்தினருடன் விஜய் பேசியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இவர் வீடியோ காலில் வரக்கூடிய தலைவர் அல்ல மாதேஷ், வீட்டிற்கே வரக்கூடிய தலைவர்.
தாவேக்கா வந்து மத்திய அரசு இது அழுத்தம் கொடுக்குறதா அந்த ஆமாம் தாவேக்கா பெரிய கட்சி அதுக்கு அடுத்த மத்திய அரசு கொடுக்குறது சொல்றாங்க. எங்கடக்கா லூசுப்பேன் இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா ரீல் விடுவான். எந்த ஒரே ஒரு நிமிடம் கூட ஐயோ நம்ம இப்படி போயிடுவோமோ, நமக்கு முன்னாடி மேல ஒருத்தர் வந்துடுவாங்களோன்னு நீங்கள் தயவு செய்து யாரும் நீங்கள் நினைக்க வேண்டாம். தளபதி நெஞ்சில் யாரெல்லாம் இருக்கிறீர்களோ நீங்கள் அனைவரும் அவர்களுக்கு உண்டான பதவிகள் வழங்கப்படும் என்பதை Months later. பச்சையா தாலி எடுத்துட்டாங்க. அதுக்கு வந்து எனக்கு வந்து சீட்டு எனக்கு இதுக்கப்புறம் கொடுத்தா கூட வேணாங்க. நமது குஷி ஆனந்தம் சாமிநாதனும் புதியவன் சொல்லிட்டு கட்சி முக்கிய பொறுப்பாளர்கள் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு வேட்பாளர்கிட்டையும் பணம் வந்து டீல் பேசுறாங்க. அந்த டீல் பேசுனா நமது தலைவர் விஜய் அவர்கள் வந்து பணத்தை கொடுத்து தான் வேட்பாளர் கூப்பிடணும்னு அவசியம் இருக்கா? இந்த மாதிரி ஒருத்தருக்கு நம்பிக்கை கொடுத்து அவங்கள ஏமாத்துறீங்க தம்பி. நம்பிக்கை கொடுக்கலாமா? இப்படி உங்களுக்கு அதுக்கான வயசு இல்லை, அதுக்கான மெச்சூரிட்டி இல்லை, அதுக்கான தைரியம் இல்லைன்னா தெரியாம 1 hour later. 2 hours later. 6 months later. 12 o'clock midnight. Meanwhile, அவன் எங்கடா எங்க உட்காந்தா? சுமார் மூஞ்சி குமாரே, அவ்வளவுதான். அண்ணாச்சி வரல வேகமா ஆடுது. உன்னை மிரட்டினேன்டா நானு. புதுசா இருக்காங்க. ஏய் தீய சக்திடா. ஏய் இங்க பாரு ஊழல் சக்திய. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. யோ லாட்ரியே பாத்தியா நம்ம தலைவருக்கு எவ்வளவு சப்போர்ட்னு? யோ அவங்க சப்போர்ட் பண்ணல, நம்ம தலைவரே வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாருன்னு கலாய்க்கிறாங்க. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. அப்படியா சொல்ற? சும்மா இருக்க கத்தாதீங்க. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. நீங்க என்னதான் கொடுத்தாலும் எங்க ஓட்டு டிவி கேக்குதான். முதல்ல நீ ஓட்டு ஐடி வாங்க. பட்டனை பச்சைக்கு பச்சைக்கு பச்சைக்குன்னு ஒரு அழுத்து அழுத்துங்க. அவ்வளவுதான். கில்லியில் ஆரம்பித்த பந்தம் திருப்பாட்சியில் திரும்ப சேர்ந்து ஆதி முதல் அந்தம் வரை காதல் குருதிகளானதால் 20 வருடம் கடந்தும் லியோவில் தம்பதிகளாகி தி கோட் மூலம் ஊர் சுற்றியதால் சங்கீதாவை கோர்ட்டுக்கு செல்ல வைத்திருக்கிறது விஜய் த்ரிஷா ஜோடி என்கிறார்கள் திரை உலகினர். பேய்க்கு போறது ஏன்டா அப்படி கத்துற? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காணா